வரலாற்றுப் பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய புரட்டாசி புனிதம் நிகழ்வில் நாம் காண இருக்கும் வைணவ திருத்தலம் திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள். ஆம், திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் இராமாயண வரலாற்றுடன் தொடர்புடையதாக உள்ளது. இந்த ஆலயம் பற்றி சில தகவல்கள் இங்கே பார்க்கலாம். வைணவ திருத்தலங்களில் திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் சிறப்பு வாய்ந்தது. ராமநாதபுரம் அருகில் இருக்கிறது திருப்புல்லானி திருத்தலம். இந்த பெருமாள் கோவில் இராமாயண வரலாற்றுடன் தொடர்புடையதாக உள்ளது. இந்த ஆலயத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் சேதுக்கரை அமைந்திருக்கிறது. இந்த ஆலயம் பற்றி சில தகவல்கள் இங்கே பார்க்கலாம். சமுத்திரராஜன் உருவம் ராமபிரான் கடலில் பாலம் கட்ட அனுமதி வேண்டி நின்றான். ஆனால் கடலரசன் ராமர் முன்பாக தோன்றவில்லை. எனவே ராமர் கடலின் மீது பானம் எய்த முயன்றார். இதனால் பயந்து போன சமுத்திரராஜன் தன் மனைவியுடன் அங்கு தோன்றி ராமபிரானை சரணடைந்தான். இதை நினைவூட்டும் விதமாக இந்த ஆலயத்தில் சயனராமர் சன்னதி முன் மண்டபத்தில் சமுத்திரராஜனும் சமுத்திர ராணியும் வீற்றிருக்கின்றனர். அருகில் ராமருக்கு உதவிய விபீஷணனும் இருக்கிறார். சயனராமர் கடலில் பாலம் அமைக்க சமுத்திரராஜனிடம் அனுமதி வேண்டி 3 நாட்கள் காத்திருந்தார் ராமபிரான். அந்த 3 நாட்களும் தர்பிப்புள்ளின் மீது சயனம் கொண்டார். அதன் அடிப்படையில் இந்த ஆலயத்தில் ராமர் ஆதிசேஷன் மீது தர்பி விரித்த சயனித்த நிலையில் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. சீதையை மீட்கச் செல்லும் முன் தங்கிய தலம் என்பதால் இங்கு சீதை இல்லை. ஆதிசேஷன் இருப்பதால் அவரது வடிவமான லக்ஷ்மணனும் இங்கு இல்லை. ஆஞ்சநேயர் மட்டும் உள்ளார். கருவறைச் சுவரில் கடலில் பாலம் அமைக்க ஆலோசனை செய்த சூரியன், சந்திரன், தேவர்கள் ஆகியோரும் இருக்கிறார்கள். சயனராமர் கடலில் பாலம் அமைக்க சமுத்திரராஜனிடம் அனுமதி வேண்டி இருந்த ராமர் இங்கு குழந்தை வரம், குழந்தை பாக்கியத்திற்காக தசரதர் புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தினார். யாக குண்டத்தில் இருந்து தேவதூதன் ஒருவன் அளித்த பாயசத்தை தனது 3 மனைவிகளுக்கும் வழங்கினார். அவர்கள் அதை சாப்பிட்டனர். அதன் பலனாக அவர்களுக்கு ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் ஆகியோர் பிறந்தனர். இத்தலம் அருகில் உள்ள சேதுக்கரையில் நீராடிவிட்டு கோவிலுக்கு வந்து நாகர் சிலைக்கு முன்பாக கணவனும் மனைவியும் உபவாசம் இருக்க வேண்டும். பின்பு அன்றிரவு கோவிலில் தங்கிவிட்டு மறுநாள் காலையில் நாக பிரதிஷ்டை மற்றும் புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய வேண்டும். யாகம் முடிந்ததும் பிரசாதமாக பால் பாயசம் தரப்படும். இதனை அருந்தினால் குழந்தை பாக்கியம் கிடைப்பது என்பது ஐதீகமாக உள்ளது. திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் இராமாயண காலத்துடன் தொடர்புடைய திருத்தலம். புல்லவர், காலவர், கண்ணவர் ஆகிய 3 மகரிஷிகளின் தவத்திற்காக பெருமாள் அரச மரமாகவும் ஆதி ஜெகநாதராகவும் காட்சியளித்ததும் தசரதருக்கு ராம அவதாரம் அருளியதும் தல வரலாறாகும். இந்த பெருமாள் பெரிய பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார். இத்தலம் இராமாயண வரலாற்றோடு தொடர்புடையது என்பதால் ராமரின் சயன நிலை இங்கு தெய்வீகமாக காட்சியளிக்கப்படுகிறது. ராமர் இங்கே சயன நிலையில் அருள்பாவித்துக் கொண்டிருக்கின்றார். புல்மேல் ராமர் உறங்குவதற்கு புல்லை, அதாவது தலையணையாக பயன்படுத்தியதால் இந்த கிராமத்திற்கு திருப்புல்லானி என்ற பெயர் வந்தது. இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். மேலும் திருமங்கை ஆழ்வாரும் தன்னை பெண்ணாக பாவித்து இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்துள்ளார். இந்த ஆலயத்தில் குழந்தை வரம் வேண்டி பக்தர்கள் வந்து செல்கின்றனர். குழந்தை பாக்கியம் அருளும் இந்த ஜெகநாத பெருமாளை வணங்கி திருமணத்தடை நீங்கவும், குழந்தை பாக்கியம் பெறவும், சகல சௌபாக்கியங்களும் பெறவும் திருப்புல்லானி ஜெகநாத பெருமாளை வணங்கி அவர் அருளை பெறுவோம். மீண்டும் மற்றுமொரு புரட்டாசி புனிதம் நிகழ்வில் சந்திக்கின்றேன். வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகா.